ஹை ஃப்ரெண்ட்ஸ், மாவில்ல குயிக்காக இன்ஸ்டண்ட்டாக ஒரு டிஃபன் பண்ணணும், ஒரு தோசை பண்ணணும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பேச்சுலர்ஸ் கூட பண்ணிடலாம். அவ்வளோ ஈஸி அண்ட் டேஸ்டியாக இருக்கும். இது செய்கிறது ஹார்ட்லி ஒரு 10 மினிட்ஸ் கூட ஆகாது. ஆனால் டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 2 கப்போட கோதுமை மாவு சேர்த்துக்கிறேன். ஒரு குழிக்கரண்டி ரவை, ஒரு குழிக்கரண்டி அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 3 பல் பூண்டு, ஒரு 4-5 வத்த மிளகாயும் சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 டம்ளர் போல் தயிர் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை தோசை மாப்பத்துக்கு நல்லா அரைச்சி ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இது கூடவே பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். வாசனைக்காக கொஞ்சமாக சீரகத்தை கசக்கி சேர்த்துக்கலாம். நீங்கள் விருப்பப்பட்டால் பொடியாக நறுக்குன்னா வெங்காயம் கூட இது கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை புளிக்க வைக்கணும், வெயிட் பண்ணலாம் அவசியமே கிடையாது. டைரெக்டாக நம்ம அப்படியே தோசையாக சுட்டு எடுத்துட வேண்டியது தான். தோசைக்கல் நல்லா சூடாக இருந்ததுக்கப்புறமா இந்த தோசையை ஊற்றி எடுக்கும்போது நல்லாவே தோசை இட வருங்க. இது சூப்பராக தோசை இட வரும். அருமையாக இந்த மாதிரி ஒரு தோசையை நம்ம ஊற்றி எடுத்துடலாம். இந்த தோசைக்கு சைட் டிஷ்ஷே தேவைப்படாது. பூண்டு, வரமிளகா, சீரகத்தோட வாசனையோடு கமன்னு சூப்பராக இருக்குங்க. இதுக்கு நீங்கள் எந்த சட்னி வேணாலும் ஆப்ட் ஆகும். சும்மா கூட சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். மாவில் தான் தோசை வாக்கணும் அவசியம் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். இதை ஒரு வாட்டி ட்ரை பண்ணிட்டீங்கன்னா தோசைமா இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த மாதிரி ஒரு வாட்டி சுட்டு சாப்பிடணும்னு ஆசைப்படுவீங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசை பேச்சுலர் ஃப்ரெண்ட்லி தோசைன்னே சொல்லுவாங்க. யாராக இருந்தாலுமே செஞ்சிடலாம். இதை பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த தோசை ஓரங்கள்லாம் மொறுன்னு நடுவில் மெத்துன்னு சூப்பராக வரும். இது எந்த சட்னியோட வேணால் சர்வ் பண்ணலாம். இதுக்கு நான் அன்றைக்கி வேர்க்கடலை சட்னி அரைச்சிருந்தேன். ரொம்பவே ஆப்டாக இருந்தது. சூப்பரான மொறுன்னு அட்டகாசமான பேப்பர் ரோஸ்ட் மாதிரி வரக்கூடிய அருமையான தோசை ரெடி. இதே மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.